இருப்பார். ஒன்னும் பயப்படாதங்க. ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? யோசுவா 1:5 நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நீ என் பிள்ளை ஆயிட்ட, எனக்கு இடம் கொடுத்துட்ட, உன் உள்ளத்துல என்னை ஏற்றுக்கொண்ட, நான் உன்னை விட்டு நீ விலகவே மாட்டேன். அப்படின்னா ஒரு நாளின் 24 மணி நேரம் அவர் கூட இருப்பார். வாரத்தின் 7 நாட்களும் கூட இருப்பார். ஒரு வருடத்தின் 365 நாட்களும் உங்களோடு இருப்பார். அவர் எந்தெந்தைக்கும் கூட இருக்கிறவர். நீங்க எங்க போனாலும் கூட இருப்பார். வேற யாருமே இப்படி வாக்கு கொடுக்க முடியாது, செய்யவும் முடியாது. அதாவது நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன், எப்பவும் உன் கூடவே இருப்பேன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு கணவனை பார்த்து மனைவி சொல்ல முடியாது, மனைவியை பார்த்து கணவன் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா வேலைக்காக அவங்க தனியா போய்தான் ஆகணும். சில பிசினஸுக்காக தனியா டிராவல் பண்ணி தான் ஆகணும். யாருக்கு எப்போ மரணம் சம்பவிக்க ஒருத்தர் முந்தி போய்தான் ஆகணும். ஆனா இந்த வாக்குத்தத்தம் கொடுக்க ஒரே ஒருவரால முடியும், இயேசு கிறிஸ்து. ஏன்னா நீங்க வேலைக்கு போனாலும் கூட இருப்பாரு, பிசினஸ்க்கு போனாலும் கூட இருப்பாரு, காலேஜுக்கு போனாலும் கூட இருப்பாரு, ஸ்கூலுக்கு போனாலும் கூட இருப்பாரு, ஊழியத்துக்கு போனாலும் கூட இருப்பாரு, நீங்க விமானத்துல போனாலும் கூட இருப்பாரு, பஸ்ல போனாலும் இருப்பார், ட்ரெயின்ல போனாலும் இருப்பார், எங்க போனாலும் எப்பவும் கூட இருப்பார். இப்ப என் கூட இருக்கிறாரே, கார்டன்ல இருக்கிறாரு, நான் இருக்க வீட்டுல இருக்கிறாரு, என்னை விட்டு விலகவே இல்லை. 1972 ஆண்டவரை உள்ளத்துல இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அந்த நாள் முதல் இத்தனை ஆண்டு காலம் என்னை விட்டு அவர் விலகவும் இல்லை, என்னை கைவிடவும் இல்லை. அதுதான் தேவனுடைய வாக்கு தத்துவம், தேவனுடைய பிரசன்னம். அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நீங்களே போய் சொன்னால், ஆண்டவரே கொஞ்சம் நீங்க இருங்க, நான் என் வேலையை முடிச்சிட்டு வரேன்னு, அதெல்லாம் முடியாது, உன் வேலையில நான் கூட இருப்பேன்னு தான் சொல்லுவார். அதுதான் ஆண்டவர் இயேசு. அதனால அவர் நீங்க எங்க போனாலும் கூட இருப்பேன்னு சொன்னதுனால அவரோடு கூட வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் இனிமையான பாதுகாப்பான வாழ்க்கை. அதை விசுவாசிங்க. ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கிற ஸ்தோத்திரம். என்னை விட்டு நீர் விலக மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர், எப்பவுமே என் கூட இருந்து நடத்துகிறீர். உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. வாழ்க்கையில பாழாய் கிடக்கிற இடங்களையும் குடியிருக்க முடியாத இடங்களையும் குடியிருப்பாய் மாற்றி செழிப்பை உண்டாக்கி வாழ வைக்கிற தேவன் நீர். என் வாழ்க்கையில் அப்படியே நீ செய்கிறீர், புதிதாக்குகிறீர், ஆசீர்வதிக்கிறீர், மேன்மைப்படுத்துகிறீர். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.